ஹே கைஸ், நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரி இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு பட்டர்ஃப்ளை சினிமேட்டிக் வீடியோ எடிட்டிங்க சிம்பிளா எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏ டூ Z எல்லாத்தையும் பத்தி நான் கிளியர் கட்டா சொல்லி தரேன். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. உங்கள்ட்ட Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ண போறீங்களோ, அந்த ஃபுட்டேஜ ஃபுல்லா ஆட் பண்ணீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஃபுட்டேஜ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வேற ஒரு ஃபுட்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, மியூட் கிளிப் ஆடியோன்னு இருக்கும் ஃப்ரண்ட்ல. ஸோ இந்த இடத்துல. ஸோ இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்கிரவுண்ட்ல எந்த மாரி நாய்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பக்காவா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ப்ளே பண்றேன். ஸோ நீங்க வீடியோ பாருங்க எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நார்மலான ஒரு வீடியோ தான் அது. ஸோ இதுதான் வந்து நம்ம சினிமேட்டிக் பட்டர்ஃப்ளை எடிட்டிங் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாங் ஆட் பண்ணலாம். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதில கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில எக்ஸ்ட்ராக்டட்ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்டட். ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க. இப்போ Instagram ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஆடியோ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ Instagram ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு ஆடியோ வந்து வீடியோ ஃபார்மேட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்க தான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ யூஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீடியோல இருக்க எக்ஸாக்ட் ஆடியோ வந்து இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ ஆடியோ மட்டும் தான் வரும். வீடியோ எதுவும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாங் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ பார்த்தீங்கன்னா, சாங்குக்கு ஏத்த மாரி லைட்டா வந்து ஸ்லோ மோஷன் குடுக்கலாம். ஸோ ஸ்லோ மோஷன் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீடு கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க. இதில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்க. ஸோ நெறைய பேருக்கு இந்த மாரி ஷோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரை டூ த இன்டர்நெட் அண்ட் கனெக்ட்ன்னு காட்டும். ஸோ இந்த மாரி வந்து என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த வீடியோ குடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தா ரிசால்வ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் இத கிளிக் பண்ணுங்க. ஸோ அகைன் இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் மாரி வரும். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம அந்த பெர்சனோட ஸ்பீட வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹையா ஏத்தி குடுத்தேன்னா, இந்த பெர்சன் இங்க வரும்போது ஹையா டக்குன்னு ஸ்பீடா போற மாரி இருக்கும். எல்லாத்தையும் ஏத்தி குடுக்குறேன் பாருங்க. ஸோ டக்குன்னு போற மாரி இருக்கா? ஸோ இதுவே வந்து நம்ம கீழ டவுன்ல எடுத்துட்டு வந்தா, ஸ்லோவா போற மாரி இருக்கும். ஓகேவா? புரியுதா? கன்ஃப்யூஸ்லாம் ஆகலல்ல? ஓகே. கீழ பார்த்தீங்கன்னா, நான் ரீசெட்ட குடுத்துடுறேன். ரீசெட்ட குடுத்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாரி நார்மலா வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங் ஓரளவுக்கு ஸ்பீட் கம்மியா இருந்தா போதும். ஸோ அதனால ஃப்ரண்ட்ல இருக்க அந்த டாட்ட வந்து லைட்டா கீழ இழுத்து விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்டா இருக்க டாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீட் லைட்டா கம்மியா வரணுன்றதுக்காக. ரொம்ப வரக்கூடாது, லைட்டா வரணும் அப்படின்றதுக்காக நான் குடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ அப்படியே லைட்டா ஸ்பீடா கம்மியாயிட்டு வரும். ஸோ சென்டரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிடுறேன். ஸோ இந்த மாரி. ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்பீடா ஸ்லோ மோஷனா வந்து லைட்டா ஸ்பீடா ஏறிட்டு அகைன் ஸ்லோ மோஷனா போயிட்டு கரெக்டாவே முடிஞ்சிரும். ஸோ இந்த மாரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் ஸ்லோமோன்னு சொல்லிட்டு இருக்கும். கீழ இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க. இதில பார்த்தீங்கன்னா, பெட்டர் குவாலிட்டின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணுங்க. ஸோ உங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்மூத்னஸ கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியா குடுக்கறதுக்காக கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்லோ மோஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீடியோக்கு தேவையில்ல. நார்மலா எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ தேர்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்லோ மோஷன் இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு, கீழ ஸ்பீட கிளிக் பண்ணிட்டு, அதில கர்வ கிளிக் பண்ணிடுறேன். சேம் அதே மாரி கஸ்டம்ஸ போயிட்டு, அகைன் அத குடுத்துட்டு, ஸோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிட்டு, ஓரளவுக்கு ஒரு மீடியமா ஒரு ஸ்லோ மோஷன் மாரி குடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டா அப்படியே ஸ்லோ ஆயிட்டு அப்படியே வீடியோ கன்டின்யூ ஆகும். ஸோ இதுவும் அதே மாரி ஸ்மூத் ஸ்லோமோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பெட்டர் குவாலிட்டி குடுத்துட்டு இங்க டிக் பண்ணிடுறேன். ஸோ அகைன் இதுவும் டைமிங் ப்ராசஸிங் எடுக்கும். ஸோ இதே மாரி இதே பேசிக் லெவல் தான். ஸோ ஸ்லோ மோஷன் மட்டும் பேசிக் லெவல் தான். இதே மாரி அட்வான்ஸ் லெவல்ல எப்படி ஸ்லோ மோஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். ஸோ அதில கிளியர் கட்டா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே. வீடியோ பார்த்தீங்கன்னா, பக்காவா வந்து ஸ்லோ மோஷன் அப்ளை ஆயிடுச்சு. ஜஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா குடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போற மாரி தான் இருக்கு. ஸோ அகைன் ஸ்பீட கிளிக் பண்ணிட்டு, கர்வ கிளிக் பண்ணிட்டு, கஸ்டம்ஸ்க்கு போயிட்டு, ஸோ இதையும் அதே மாரி குடுத்துடுறேன்.
ஓகே. லாஸ்ட் கிளிப்லயும் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோ மோஷன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஜஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிரும். ஸோ சாங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி இருக்கு. ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்ப்ளிட் குடுத்து டெலீட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோக்கு ஏத்த மாரி அந்த சாங் இருந்தா போதும். ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஸோ அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ ஆட் பண்ணிட்டோம். ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபில்டர்ஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபில்டர்ஸ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, மேல ஃபியூச்சர், கிறிஸ்மஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா பாரடைஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ உங்க வீடியோக்கு எந்த ஃபில்டர் சூட் ஆகுதுன்னு பாருங்க. நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் கரெக்ட்டா இந்த ஃபில்டர வந்து குடுத்துடுறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 75 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபில்டர வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வர மாரி கரெக்ட்டா நான் செட் பண்ணி விட்டுறேன். ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸோ பேக் வந்துடுறேன். அகைன் ஃபில்டர்ஸ கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்க்ரோல் பண்ணினா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டெக்ஸ்சர். ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில 4K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அல்ட்ரா ஹெச்டி மாரி வந்துட்டுருக்கும். ஏன்னா, அந்த எஃபெக்ட்டே வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து நான் ஏத்திக்கிறேன். ஒரு 70 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இத டிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த எஃபெக்ட்டையும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வர மாரி கரெக்ட்டா நான் செட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு கிரீனியும் ப்ளஸ் ஒரு மாரி ஆரஞ்சு டோன் இருக்கிற மாரி நான் செட் பண்ணியிருக்கேன். அப்பதான் வீடியோ பார்க்க கொஞ்சம் லுக்காவும் இருக்கும். கொஞ்சம் நல்லாவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப சட்டிலா இருக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்துடுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். எஃபெக்ட்ஸ் இத கிளிக் பண்ணுங்க. இதில வந்து வீடியோ எஃபெக்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா வந்து நைட் கிளப்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர்லெஸ் ஃபிளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸ் அது. ஸோ அகைன் அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். அத வந்து ஃபுல்லா வந்து 0க்கு செட் பண்றேங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ன்னு இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து 100 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணீங்க. அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழ பார்த்தீங்கன்னா, க்ளோ அப்படின்னு இருக்கும். ஸோ க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 50 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன் க்ளோவ. நெக்ஸ்ட் மேல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 32 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆரஞ்சு டோன் அந்த மாரி குடுத்துடுறேன். அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அத டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாதி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இத வந்து ஃபுல்லா வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா வந்து வந்துரும். ஜஸ்ட் ப்ளே பண்றேன். ப்ரிவ்யூ மாரி பாருங்க. இன்னும் வீடியோ முடியல. ஸோ இன்னும் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரீமி லுக்ல ரொம்ப சூப்பரா வந்து வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம எல்லாரும் நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ட எப்படி குடுக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் குடுக்கணுமோ, ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல செட் பண்ணீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாதியிலிருந்து கரெக்ட்டா வர மாரியும், செகண்ட் வீடியோ கிட்ட போம்போது முடியிற மாரி செட் பண்ண போறேன். ஸோ கரெக்ட்டா வந்து கர்சர வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஆஃப்ல வந்து செட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த வீடியோ எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். நைட்டு, பிளிட்ச்சு, டிஸ்கிரிப்ஷனு, ஸ்பார்க்கு அந்த மாரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு மேல ஒண்ணு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வீடியோல பாருங்களேன். அவர சுத்தி அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ வந்து நம்ம இங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி குடுத்துடுறேன். ஒரு 100 அந்த மாரி ரேஞ்சுக்கு குடுத்துட்டேன்னா, ஓரளவுக்கு அந்த பட்டர்ஃப்ளை பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா வந்து ஏத்திக்கிறேன். ஒரு 50 அந்த மாரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். அது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழ அட்மாஸ்பியர்ன்னு இருக்கும். ஸோ அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு ஒரு 100 அந்த மாரி ரேஞ்சுக்கு. ஏன்னா அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல எந்த மாரி கலர் டோன் இருக்கோ, அந்த பட்டர்ஃப்ளைக்கும் சேம் அதே கலர் டோன் இருந்தா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே. இப்ப டிக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீடியோ பாதி வரும்போதே முடிஞ்சுட்டா கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோலேருந்து ஆரம்பிச்சு, அப்படியே அவர் நடந்து போறார்ல, அவர் பின்னாடிலேருந்து வந்து
அப்படி இந்த வீடியோ கிட்ட முடியும்போது கொஞ்சம் பார்க்க கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்காக நான் இந்த இடத்துலயே வந்து விட்டுர்றேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல அனிமேஷனும், டிரான்சாக்ஷனும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேஷன் கரெக்ட்டா இந்த இடத்துல தெரியுதா? ஸோ, இத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன், அவுட், காம்போட் இருக்கும். ஸோ, நீங்க இன்னும் கிளிக் பண்ணிட்டு கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ, இதில வந்து Instagram நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க அனிமேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸ் ஓப்பன் இருக்குல்ல. ஸோ, இப்போ இதுதான் வந்து Instagram நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நான் ஓப்பன் ஆகும்போதே கிராஸா ஓப்பன் ஆயிட்டு வரும். ஸோ, அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ, அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அமௌண்ட் வந்து கீழ குடுத்துருப்பாங்க. ஸோ, அத வந்து என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 1.5 செகண்ட்ஸ் அந்த மாரி குடுத்துட்டீங்கன்னா, அது ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஓப்பன் ஆகும். ஸோ, பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ டிக் பண்ணிடலாம். இது வீடியோட ஃப்ரண்ட்ல இருந்தா போதும். இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்களேன். தெரியுதா? ஸோ, வீடியோ ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைய வந்து அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் வீடியோ. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ, 2 வீடியோக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும் ஒயிட் கலர்ல. தெரியுதா? கரெக்ட்டா இந்த இடத்துல. ஸோ, இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ, டிரான்சாக்ஷன் குடுக்கும்போது, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்ல அப்படின்னா, நம்ம நார்மலா குடுக்கும்போது ஜம்ப் ஆயிட்டு போற மாரி இருக்கும். ஸோ, ஜம்ப் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ, ஒரு லிட்டில் பிட் டிரான்சாக்ஷன் சின்னதான ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தா கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்கும். ஸோ, அத தான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ, இதில லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஓவர்லே இத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இதில கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபேடுன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ, அது ஒரு மாரி நார்மலா ஒரு பிளாக் ஃபேட் ஆயிட்டு அடுத்த வீடியோக்கு வந்து கன்டின்யூ பண்ணும். ஸோ, இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமா வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 0.5 செகண்ட்ஸ் அந்த மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ, இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்களேன். ஸோ, பிளாக் ஆயிட்டு அடுத்த வீடியோ அப்படியே கன்டின்யூ ஆகிற மாரி இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ, இதே மாரி அடுத்த கிளிப்போட 2 கிளிப்பு அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் கிளிப்லேருந்து செகண்ட் கிளிப் போகும்போது நம்ம குடுத்தாச்சு. ஸோ, செகண்ட் கிளிப்லேருந்து தேர்ட் கிளிப் போகும்போது நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற குடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வேற குடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது இந்த இடத்துல. ஸோ, தெரியுதா? ஸோ, அத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில வந்து உங்களுக்கு புல் அவுட்டுன்னு இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ, இத குடுத்துருங்க. ஸோ, வீடியோ வந்து உள்வாங்கிட்டு அடுத்த வீடியோ வந்து எடுத்துட்டு வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பார்க்க. ஸோ, இதோட அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மி பண்ணி ஒரு 0.6 செகண்ட்ஸ் குடுத்துடுறேன். அது கொஞ்சம் பக்காவா இருக்கும். ஓகே. இதே மாரி அடுத்த 2 ஃபுட்டேஜுக்கும் சென்டரா இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து லைட் எஃபெக்ட்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஃபிலிம்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ, கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபிலிம் டிரான்சாக்ஷன் மாரி போவும். கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்கும். ஸோ, அதுக்காக தான். ஸோ, இதோட டைமிங் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அத ரொம்ப செட் பண்ண தேவையில்ல. அது கரெக்ட்டா தான் செட் ஆயிருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஸோ, நான் டிக் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ்! அந்த அனிமேஷனும், டிரான்சாக்ஷனும் பக்காவா இருக்கு. ஸோ, வீடியோ முடியல. ஸோ, வீடியோ இருக்கு. ஸோ, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்றேங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ரேம்ல இருக்கு. நம்மளுக்கு அந்த சினிமேட்டிக் பார்ஸ்லாம் இருந்தா, மேல பிளாக், கீழ பிளாக்கா இருந்தா, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும். ஸோ, அத ஆட் பண்ணிடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்றேன். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஓவர்லே கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ, இத கிளிக் பண்ணுங்க. இதில ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில ஃபோட்டோ, வீடியோன்னு இருக்கும். நீங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிஎன்ஜி வந்து குடுத்துடுறேன். ஸோ, பிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ, அது உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பிஎன்ஜி வந்து இருக்கும். அந்த சினிமேட்டிக் பாரோட பிஎன்ஜி. ஜஸ்ட் அத நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு, சூஸ் பண்ணிட்டு இங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்துரும். ஸோ, தெரியுதா? ஒரு மேலேயும் பிளாக்கு, கீழயும் பிளாக்கா இருக்கும். ஸோ, உங்க 2 ஃபிங்கர யூஸ் பண்ணி லைட்டா வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. வீடியோல பார்க்குறீங்களே, சேம் இதே மாரி. ஜூம் பண்ணிட்டு, கீழ இருக்க அந்த இமேஜ வந்து ஃபுல்லா வந்து டிராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ, உங்க வீடியோ எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்துட்டு அத போட்டு டிராக் பண்ணுங்க. ஸோ, டிராக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ப்ளே பண்ணலாம். வாவ்! ஓகே. வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்றேங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.